தமிழ் சினிமாவின் ஒரே தலை அஜித். இவரை படங்களை தாண்டி அதிகம் எங்கேயும் வெளியே காண முடியாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என இருப்பார். அதுவே பலருக்கு அவரை பிடிக்காத காரணமாக இருந்திருக்கிறது. தற்போது அவர் ஹிந்தி பட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை என்ற படத்தில் நடித்து வருகிறார். படத்திற்கான படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாகவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைக்கு நடப்பதாக கூறப்படுகிறது. இந்த படம் மூலம் அஜித் பாக்ஸ் ஆபீஸில் என்ன சாதனை படைக்க உள்ளார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவரது கடைசி 5 படங்கள் மொத்தமாக எவ்வளவு வசூலித்துள்ளது என்ற விவரத்தை பார்ப்போம். ஆரம்பம் 135 கோடியை வசூலித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வீரம் படம் 118 கோடி, எண்ணி அறிந்தால் 125 கோடி, வேதாளம் 152 கோடி, விவேகம் 206 கோடி, விஸ்வாசம் 208 கோடி வசூலை தாண்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து அஜித்தை பற்றி மற்றொரு மாசான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன அப்படின்றதையும் பார்த்திடலாம். 1980களில் தமிழ் சினிமாவையே கலக்கிய நடிகை நிரோஷா தனது காதல் திரைப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்ய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தின் மூலம் நாயகியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து சூரசம்ஹாரம், செந்தூர பூவே, பாண்டி நாட்டு தங்கம் என பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் பிஹேவ் மோட்ஸின் செகண்ட் ஷோ வித் விஜய் நிக்கியுடன் கலந்துரையாடிய நடிகை நிரோஷா தனது கடந்த கால திரை வாழ்க்கை, காதல் குறித்து பல சுவாரஸ்ய தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், செந்தூர பூவே ஷூட்டிங்கில் தனது ஏற்பட்ட விபத்தின் போது காப்பாற்றிய நடிகர் ராம்கி மீது காதல் ஏற்பட்டதாக கூறினார். மேலும் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் ஒரே பாடலில் பிரபலமான நிரோஷா தனது நடிப்பை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் பாராட்டியதுடன் தன்னுடைய ரசிகர் என்பதையும் கூறிய அழகிய தருணங்களையும் நிரோஷா நினைவு கூர்ந்தார். தற்போதுள்ள நடிகர்களில் தனக்கு அஜித் தான் மிகவும் பிடித்த நடிகர். அவர் எது செய்தாலும் அழகா இருக்கும் என்று அவருடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் நிரோஷா கூறியுள்ளார். இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.